அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. அவர் பேர் வந்து அவரோட யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கெத்து தமிழா. அவரை தான் மீட் பண்ண போகிறோம். போயிட்டு ஈத் முபாரக் சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கிறோம். நேரில் போய் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் தான் சொன்னார். இந்த தெருவில் வந்து 2வது வீடு திரும்பினோடனே அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. பாப்பா இருக்கிறாருன்னா இந்த வீடு தானே, கேட்டு எல்லாம் திறந்துருக்குது. இவரே தான். அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் தான் நான் சொன்ன அந்த கெத்து தமிழா. பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மூஞ்ச மூடிக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். சூரியன் வந்து கண்ணில் அடிக்கல, சூரியனை மூடல. சூரியனை யாராலையும் மூட முடியாது. ஸோ பாய் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபுல் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏன் பாய் ஃபுல் வீடியோ தானே போட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் ரியாக்ஷன் வீடியோக்கு மாறினீங்க? ரியாக்ஷன் வீடியோக்கு ஏன் மாறினேன்னா, எனக்கு மட்டும் நான் மாறணும்னு ஆசையா. இப்போ போறோம், யாராவது ஒருத்தவங்க பாக்குறோம், வெளிநாட்டுல இருக்கிறாங்க, சரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம பதிவு பண்றது எல்லாமே ஒரு என்ன ஹிஸ்டரி மாதிரி. இப்போ ஒரு 2000 நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்றோம்ங்களா, அப்போ வந்து அது 2000 சவுதி அரேபியா எப்படி இருந்துச்சு, இப்போ 2020 எப்படி இருந்துச்சு, 25 எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்துல வேலை செய்யறவங்க சொல்ற ரெக்கார்டு. அதுதான் ஹிஸ்டரி. முதல்ல வந்து அதுக்குதான் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஆனா என்னன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, மிரண்டு ஓடுறாங்க. பாய் முதல்ல வீடியோ போட்டது வந்து எப்படின்னா, அதாவது ஹவுஸ் டிரைவரை பத்தி, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குதான் வீடியோ போட்டு இருந்தாப்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியால ஏதோ அப்டேட் இருந்தா அந்த அப்டேட்டையும் சொல்லி எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு பாய் வீடியோ போடல பாத்தீங்கன்னா பாய்க்கு வந்து ரீச்சும் இல்ல, அந்த மாதிரி வியூஸும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் சரி ரியாக்ஷன் வீடியோ போட்டு பாப்பான்னு ஒரு கேரளாக்காரன் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோல வந்து நிறைய சம்பாதிக்காப்ல. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படிதானே? இல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாரு. ஆமா, அவரு ரெக்கமெண்ட் பண்ணி காமிச்சாரு. அவரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு 4 மாசத்துல வந்து சேனல் வந்து மானிடைஸ் ஆயிருச்சு, நல்ல ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு. ஆமா, பாய் வந்து நார்மல் வீடியோ போடல, கொஞ்சம் மானிடைசேஷன் வந்து பக்கத்துல ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் வீடியோ போட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ வேற லெவல்ல போயிருக்கு. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும், மில்லியன்ஸ் வியூஸ் போய்க்கு இருக்கு ரியாக்ஷன் வீடியோ. அப்படிதானே பாய்? ஆமா, இன்ஷால்லா 2-3 வீடியோ போயிருக்குது. எல்லாம் உங்களை மாதிரி மக்களுக்கு ஆதரவு தான். மறக்காம நீங்களும் போய் நேம் வந்து ஹபீபி தமிழா செக் பண்ணி பாருங்க. நீங்க வேற என்ன பாய் சொல்றீங்க உங்க சப்ஸ்கிரைபருக்கு? என்னோட சப்ஸ்கிரைபர் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, அவரோட சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் சேனல் பேரு இவரோட சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து தமிழா. நான் ஹபீபி தமிழான்னு வச்சிருந்தேன். நீங்க ஹபீபி தமிழான்னு வச்சீங்கன்னா நான் கெத்து தமிழான்னு வைப்பேன்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சாரு நமக்கு அப்புறம். ஆனா நல்லா போய்கிட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வழியா ஹோட்டல் பக்கத்துல வந்தாச்சு, சாப்பிட போறோம். ரீச் ஆயிட்டோம். என் சிங்கம் போய் குப்பை தட்டி நவட்டது, ஏன்னா பார்க்கிங் கிடைக்கல. அதனால சிங்கத்தை விட்டு நவட்ட விட்டாச்சு. போயிருமா பாய் உள்ள? எழுத்துருங்க போவோம் பாய் சாப்பிட. நம்ம மாப்பிள்ளையே வந்திருக்கேன் சாப்பிட வேண்டியதான். வாங்க போவோம். இப்ப பேசுங்க. தமிழ்நாடு ஹோட்டல்ல மட்டுமா இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துட்டாங்க. சரி, தமிழ்நாட்டு தான் பிழைக்க முடியல, வெளிநாட்டுக்கு வரும் போது இங்கேயும் தான் வந்துட்டாங்க. சாப்பாடு ஆர்டர் சொல்லியிருக்கேன். சாப்பாடு சொல்லல, டிஃபன் தான் சொல்லியிருக்கிறேன். சரி, சாதா தோசை. தலைவரே சொல்லியாச்சு. உப்புமா இருக்கு. டிஃபன் ஸ்பெஷல் என்ன தலைவரே? கால் எதுவும் இல்லைல்ல? சேமியா உப்புமாலாம் வந்து நாங்க வீட்லயே சாப்பிட மாட்டோம். இங்கேயே வந்து அதானா கீ ரோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட், ரவா தோசை அந்த மாதிரி. எனக்கு சாதா ரோஸ்ட். அவன்கிட்ட சொல்லிட்டோம், அவன்கிட்ட ஒரு செட்டு பூரியும் 3 பேத்துக்கு சாதா தோசையும் சொல்லிடுவோம். ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு வந்தா இங்கே ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வழியா புரிய வச்சு ஹிந்திக்காரனுக்கு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்தான். டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டீயை வாங்கிட்டு வெளியே வந்துருவான். பாய் அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான். ரூமுக்கு போனோம்னா ஒரு நல்ல தூக்கத்தை போட வேண்டியதான். இன்னைக்கு அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. பாய்க்கு வந்து தூக்கம் வருதான், நேற்று ஃபுல்லாக தூங்கலையாம். அதனால கிளம்பிட்டோம். கண்ணாடி கழட்டுங்க பாய் லைட்டா. மாப்பிள்ளைய கொண்டு போய் இறக்கி விட போறோம் ரூம்ல. அதுக்கப்புறம் நம்ம மேரா பாய் கபீர் பாய் இருக்காரு. பாய் காமிங்க பாய் உங்க சின்னத்தை. அவ்வளோதான், இறக்கி விட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளைய இறக்கி விட்டு நம்ம ரூம் போயிடலாம். பெருநாள் அவ்வளோதான். வெளிநாட்டில் வேலை பார்க்கவங்க எல்லாத்துக்கும் பெருநாள், இதான் பெருநாள் முடிஞ்சது. அனைவருக்கும் ஆமா, ஈத் முபாரக் எல்லாத்துக்கும். சரி, ஓகே.
சரி போயிட்டு வா பாப்போம் இன்ஷால்லா துவாச்சி போய் ரெஸ்ட் எடு சரி பாப்போம் சரி இருங்க பாய் போவோம் நம்ம நண்பருடைய ரிலேட்டிவ் இங்கே தான் இருக்கிறாரு. அவரை இறக்கி விட்டாச்சு. அவருடைய ரூம் வந்து இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பில்டிங் பின்னாடி தான் அவர் ஷிக்கால தங்கியிருக்கிறாரு. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரனுக்குமே வந்து டியூட்டி வந்துருச்சு. அவங்க மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. அப்போ அவரையும் நம்ம ஃப்ரெண்டையும் இறக்கி விட்றோம். இறக்கி விட்டுட்டு அவர் ரூம்லேருந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரூம் வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இல்லை ஃப்ரீயாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 11:30 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப ஜும்மா தொழுக போக வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈத் பெருநாள் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய ஈத் பெருநாள் இவ்வளவுதான். இந்தியாவில் நாளைக்கு ஈத் பெருநாள். எல்லாரும் ஜாலியாக ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஹபீபி தமிழா.